சுரேஷ் போராவை சாமியார் வசந்தகுமார் எப்படி திட்டம் தீட்டி கொன்றார்? தடயம் தொடர்கிறது. சுரேஷ் போரா வழக்கில் விசாரிக்கப்பட்ட சாமியார் வசந்தகுமார் சுரேஷ் போரா தான் தன்னிடம் பணத்தையும் நகையையும் வைத்துக் கொள்ள சொன்னார் என்று வாக்குமூலம் அளித்திருந்தாலும் பூஜை செய்துவிட்டு பணத்தையும் நகையையும் கொண்டு வந்து விடுவேன் என்று சுரேஷ் போரா தன் மனைவியிடம் ஏன் சொல்லி இருக்க வேண்டும்? சாமியார் வசந்தகுமாரிடம் பணத்தையும் நகையையும் கொடுக்க காரணம் என்ன என்ற சந்தேகத்தில் யாரும் எதிர்பார்க்காத கோணத்தில் தன் விசாரணையை துவங்கியது தடயவியல் துறை. தடயவியல் துறையின் அறிக்கையின்படி சுரேஷ் போரா சைனைட் சாப்பிட்டு தான் இறந்திருக்கிறார் என்பது தெரிய வந்தது. எனவே வசந்தகுமார் மற்றும் அவனுக்கு நெருக்கமானவர்கள் யாரேனும் சைனைட் வாங்கியிருக்கிறார்களா என்று விசாரிக்கப்பட்டது. இதில் சுரேஷ் போராவின் மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன் வசந்தகுமார் தன் நண்பரிடம் சைனைட் வேண்டும் என்று கேட்டது தெரிய வந்தது. வசந்தகுமார் சுரேஷ் போராவை கொல்லத்தான் சைனைட் வாங்கி இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் சாமியார் வசந்தகுமாரிடம் விசாரணை துவங்கப்பட்டது. இனியும் தன்னால் தப்பிக்க இயலாது என்று உண்மையை சொல்ல துவங்கினான் வசந்தகுமார். ஒரு பெரிய நகைக்கடை வைத்திருந்த சுரேஷ் போரா தன் தொழில் வளத்தால் நல்ல பணம் சம்பாதித்து வந்தார். இவர் இன்னொரு புதிய தொழில் துவங்கப் போகிறார் என்பதை தெரிந்து கொண்ட சாமியார் வசந்தகுமார் சுரேஷ் போராவிற்கு இருந்த தெய்வ நம்பிக்கையை தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்தார். சுரேஷ் போராவிற்கு இருந்த தெய்வ நம்பிக்கையை தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்த வசந்தகுமார், உங்களுக்கு தொழிலும் இருக்கிறது, மேலும் நீங்கள் துவங்க இருக்கும் புதிய தொழில்கள் சிறப்பாக வேண்டும் என்றால் நீங்கள் முதலீடாக வைக்கப் போகிற பணத்தையும் தங்க நகைகளையும் அம்மன் காலடியில் வைத்து பூஜை ஒன்று செய்ய வேண்டும். இந்த பூஜை ஒரு ரகசிய பூஜை. எனவே யாரிடமும் சொல்லாமல் பணத்தையும் நகையையும் எடுத்துக்கொண்டு தான் சொல்லும் இடத்திற்கு வர சொன்னார். இதை நம்பி சுரேஷ் போராவும் 2007 பிப்ரவரி 14 பூஜையை வைத்துக் கொள்ளலாம் என்று ஒத்துக்கொண்டார். தான் திட்டமிட்டபடி தன் நண்பனிடம் இருந்து 300 ml சைனைட் வாங்கி வாழைப்பழத்தில் அதை ஊற்றி வைத்தார் சாமியார் வசந்தகுமார். வசந்தகுமார் திட்டம் போட்டபடியே பணத்தையும் நகையும் எடுத்து கொண்டு வந்த சுரேஷ் போராவிடம் சென்னையில் இருக்கும் சில இடங்களுக்கு போய்விட்டு கடைசியாக திருவான்மியூரில் தன் பூஜைக்காக தயாரித்து வைத்திருந்த அறைக்கு சுரேஷ் போராவை அழைத்து வந்து தன் பூஜையை துவங்கினான். பூஜை செய்வது போல் செய்து முடித்துவிட்டு பூஜை செய்த பிரசாதம் என்று பொய் சொல்லித்தான் சைனைட் கலந்து வைத்திருந்த வாழைப்பழத்தை சுரேஷ் போராவிடம் கொடுத்தான். தான் கடவுள் மேலும் சாமியார்கள் மேலும் வைத்திருந்த கடுமையான நம்பிக்கையால் எந்த சந்தேகமும் இன்றி அந்த பழத்தை வாங்கி உண்ணார் சுரேஷ் போரா. பழத்தில் கலக்கப்பட்டிருந்த விஷம் சைனைட் என்பதால் பழத்தை தின்ன மறுகணமே சுரேஷ் போரா இறந்து போனார். பின்பு சுரேஷ் போராவின் உடலை தூக்கிச் சென்று அவர் காரில் போட்டு அதை ஓட்டிச் சென்று சென்னை கிரீன்ஸ் ரோடில் பார்க் செய்துவிட்டு
பணத்தையும் நகையையும் எடுத்துக்கொண்டு பாண்டிச்சேரிக்கு கிளம்பினான் சாமியார் வசந்தகுமார். இதில் மெயினாக என்னென்னா என்னோட செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இப்படி எங்கெங்கே போனாருன்னு பார்க்கும்போது வசமாக சிக்கிக்கிட்டேன். நகையும் சிக்கி முழுக்க கிடச்சிருச்சு, பணமும் திருப்பி கிடச்சிருச்சு. ஒரு பேரில் கிட்னாப்பிங், ராபரி, தென் மர்டர், தென் காசிங் டிசப்பியரன்ஸ் எவிடன்ஸ் 4 ஸ்டேஷனில் போட்டு கிட்டத்தட்ட 2 ஆயுள் தண்டனை, ஒரு 7 வருஷம் தண்டனை, ஒரு 5 வருஷம் தண்டனை கொடுத்து கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த இதில் வந்து ஐ விட்னஸ் எதுவுமே இல்லைங்கிறது உண்மை. நான் ஐ விட்னஸ் வச்சு ஒரு கேஸ் நடத்தினோம்னா ஐ விட்னஸ் மாறி போக சான்ஸ் இருக்குது. ஆனால் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸில் எப்பயுமே சர்க்கம்ஸ்டன்சஸ் நெவர் சேஞ்ச். ஐ விட்னஸ் பொய் சொல்லலாம், ஆனால் தடய அறிவியல் தெரியும், சர்க்கம்ஸ்டன்ஸும் எதுவுமே பொய்யே சொல்லாது. ஸோ தடய அறிவியல் தெரியல கிட்டத்தட்ட இந்த கேஸில் வந்து ஒரு முக்கியமான சாதனைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த கார்பன் மோனாக்சைடு மேலே செத்து போயிட்டான்னு சொல்லி கேஸை மூடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருந்த போது கூட முதல்ல கிடைச்ச குழு ஒரு கார்பன் மோனாக்சைடு அந்த சாவுல நோனி தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போலீஸ் போனாங்க. எந்த ஆதாரமும் இன்றி தான் செய்ததாய் நினைத்து இந்த கொலைக்கும் கொள்ளைக்கும் அவன் விட்டு சென்ற சில தடயங்கள் சாட்சிகளாக மாறும் என்பது தடயவியல் துறையின் திறமையையும் அவன் தவறாக புரிந்து கொண்டான் என்பதையும், மேலும் சாமியார் என்ற பெயரில் மக்களை ஏமாற்ற நினைத்ததால் கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டிக்கொள்வான் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம். கடவுள் நம்பிக்கை சரிதான், ஆனால் ஒரு மனிதனை கடவுளாக நினைப்பதுதான் சுரேஷ் போரா செய்த தவறு. ஒரு மனிதனின் நம்பிக்கையை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தியது வசந்தகுமார் செய்த மிகப்பெரிய தவறு. அதற்குண்டான தண்டனையையும் அவன் அனுபவித்து வருகிறான். நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை மக்கள் புரிந்து நடந்தால் இனிவரும் காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கும். அடுத்த வாரம் வேறொரு வழக்குடன் உங்கள் நியூஸ் 7 தமிழில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.